கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் நாம் தியானிக்கும் போது 6 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. அந்த 6 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே உள்ளத்திலே பாரத்தோடு குடும்பத்தில் உள்ள காரியங்களை யோசித்து எத்தனையோ குடும்பத்திலே அதிக அளவில் ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்டு. நீயோ மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்ம குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, அதை நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர். அதனால எவ்வளவு கடன் வந்துச்சு, எவ்வளவு வேதனை வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவு மன வருத்தப்பட்டு வாழ்ந்தேன், கண்ணீரோடு ஏன் வாழ்ந்தேன், ஏன் கஷ்டம் என் வாழ்க்கையில் வந்துச்சு, ஏன் பயம் வந்துச்சு, ஏன் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள ஏன் அடிக்கடி சண்டை வந்துச்சு, ஏன் ஊரை விட்டு போனேன், ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பார்க்கும்போது நான் மனுஷனை நம்பி சார்ந்து வாழ்ந்த ஒரு நபர். விக்கிரத்தை நம்பி மாந்திரித்து பணம் கொடுத்து மனுஷனை நம்பி வாழ்ந்த ஒரு நபர். அதனால என் வாழ்க்கையில பல தடைகள், பல பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானம் எல்லாம் வந்துச்சு. இப்போ என்னைய மாதிரி ஒரு பையன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது முதல்ல நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் மனம் திரும்பணும். அப்பந்தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நீயோ மனம் திரும்பி, நான் எந்த காரியத்துல மனம் திரும்பணும்? மனுஷனை சார்ந்து வாழ்றேன், அதுல இருந்து நான் மனம் திரும்பணும். பாவ அடிமையில வாழ்ந்துட்டுங்க, அதுல இருந்து மனம் திரும்பணும். விக்கிர வழிபாட்டுல இருக்கேன், அதுல இருந்து மனம் திரும்பணும். மாந்திரித்து பணம் கொடுத்துருக்கேன், தவறா பண்ணிட்டேன், அங்கேருந்து மனம் திரும்பணும். இப்படி எத்தனையோ காரியங்கள். நல்ல வீட்டில் போய் நானும் உங்களை போல இல்லை சில ஜனங்களை போல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லா காரியத்திலேருந்து மனம் திரும்பணும். நீயோ மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய குடும்பத்தில் நினைப்பாங்க, காலையில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், சரி அடுத்தாப்புல பகல் நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? 24 மணி நேரம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன், அழகா சொல்லிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராங்க, நற்கர் நடக்கிறாங்க, அழகா சர்ச்சில் சர்வீஸ் அட்டன் பண்ணுறாங்க. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை நைட்டு வரை எப்படி வாழ்கிறாங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் உலகத்துக்குள்ளே போய் நான் மாட்டிக்கிட்டேனே, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டேனே, விக்கிரத்தில் போய் சிக்கிக்கிட்டேனே, மாந்திரியத்துக்கு என் கையிலேருந்து பணம் கொடுத்துட்டேனே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல ஆபத்தில் போய் சிக்கி கொள்வான். இப்போ நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கேன், நீயோ மனம் திரும்பி. இப்போ ரவிராஜ் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முதல்ல மனம் திரும்பணும். நான் மனம் திரும்பினா மட்டும்தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நான் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நான் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனையை கை கொண்டா மட்டும்தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் பைபிளுடைய ஹையஸ்டான ஒரு ரகசியம். சில குடும்பத்தில் யோசிப்பாங்க, பைபிள் வாசகங்களுக்கு புரிய மாட்டுக்கு பிரதர் அப்படிம்பாங்க. காலையில் அழகா ஒரு 10 நிமிஷம் கதையாக தான் பேசிட்டு இருக்கேன், நிறைய வசனம் பேசிடுவேன், புரியாது. ஆனால் ஒரு வசனத்தை நம்ம 2 வசனத்தை வாசிக்கும் போது எப்படி மனம் திரும்பணும், எந்த காரியத்துலேருந்து மனம் திரும்பணும். ஒரு வீட்டில் ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் கேம் விளாடுறான், அந்த பையனுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஒரு வீட்டில் குட்டி பிள்ளை
3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் செல்ஃபோன் அம்மா இல்லைன்னா பாட்டி கையில் கொடுத்துருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு கண்ணு கெட்டு போயிருமே, அந்த பிள்ளையுடைய மைண்டு பாதிக்கப்பட்டிருமே. ஒரு சின்ன பிள்ளை கூட செல்ஃபோனில் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. அதனால தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீயோ மனம் திரும்பி வீட்டிலே இருக்கிறாங்க சில குடும்பத்தில் வயசாயிட்டு. அது அம்மாமாராக இருக்கலாம், பாட்டிமாராக இருக்கலாம், இல்லை தாத்தாமாராக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். 80 வயசும்பாங்க, இல்லை 75 வயசு அப்படிம்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சும்மா படுத்திருப்பாங்க. வீட்டில் டிவி ஓடிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மைண்டில் ஃபுல்லாக என்ன இருக்கும்? சினிமா படம், நாடகம், நல்ல கதை பார்ப்பாங்க. இதுதான் மைண்டில் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி செத்து போனால் பரலத்தில் போய் நிற்கணுமே, நம்ம ஆத்மா ரெடி ஆகிட்டா நம்ம மனம் திரும்பியாச்சா? அப்படி யோசித்து பார்க்கணும். காலை வேளையில் ஏன் மனம் திரும்ப பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, மனம் திரும்பினா தான் 6 விதமான ஆசீர்வாதத்தை அழகாக எழுதி வச்சிருக்காரு. நிறைய குடும்பத்தில் மனம் திரும்பாமல் இருக்காங்க. சில வீட்டில் பார்த்தா பிள்ளை இல்லாமல் இருக்குது. சில வீட்டில் பார்த்தா என்ன செஞ்சாலும் கையில் 10 பைசா கூட நிற்க மாட்டேங்குது. நஷ்டம் 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 நஷ்டம். சில குடும்பத்தில் லட்சக்கணக்காக கடன் தான் இருக்குது. காரணம் என்ன? சில வீட்டில் பார்த்தா விவசாயம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. சில குடும்பத்தில் பார்த்தா எதுவுமே ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? மனம் திரும்பாமல் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள செய்தியில் ஹையஸ்டான பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். நீயோ மனம் திரும்பாம நம்ம என்ன செஞ்சாலும் அதன் மூலிமா நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சில குடும்பத்தில் என்ன நினைக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் கர்த்தரை அறியாமல் இருந்தேன், நான் புறஜாதியாக இருந்தேன், இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சவர், அவ்வளோதான் யோசிக்கிறாங்களே தவிர தேவன் என்ன சொன்னார்? மனம் திரும்ப சொன்னார். கடைசி காலத்தில் கள்ளோபதேசம் வரையும் ஒரு செக்ஷன் இருக்கு. மனம் திரும்ப ஒரு டீச்சிங்கே இருக்காது. இப்போ அப்படியும் பிரசங்கம் வர ஆரம்பிச்சிட்டு, காலை வேளையில் ஒரு 10 நிமிஷம் செய்தி கேட்டோமா, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நம்ம குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்புன்னு சொல்லி கடைசி லைனில் எழுதப்பட்டிருக்கு. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் 100க்கு 100 மனம் திரும்பினா மட்டும்தான் என் குடும்பத்தை 100க்கு 100 ஆசீர்வதிப்பார். பிரதர், நான் ஒரு 80% நான் மனம் திரும்பியிருக்கேன், ஒரு 20% நான் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏமாத்திட்டு இருக்கேன், நான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன், நான் சிகரெட் பழக்கத்தில் இருக்கேன், நான் புகையிலை பழக்கத்தில் இருக்கேன், நான் கஞ்சா அடிக்கேன், நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இயேசு எப்படி வர முடியும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், மற்ற 6 நாள், அந்த 6 நாளில் எப்படி வாழ்றேன்னு சொல்லி தான் பரலோகம் பார்த்துட்டு 7 நாளுமே ஒரு மனுஷன் எப்படி வாழ்கிறான். அதனால் காலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழ்கிறோன்னு சொல்லி உடனே சொல்லிடுவாங்க. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு வழி விலகி போய் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு சில ஜனங்கள் இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தொடப்படும். நீயோ மனம் திரும்பி, ஒரு குடும்பம் மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு, தீர்காயுஸ் கண்டிப்பாக உண்டு, நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு, வீட்டுக்குள்ளே சமாதானம் கண்டிப்பாக உண்டு, விடுதலை கண்டிப்பாக உண்டு. இல்லை பிரதர், நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் இஷ்டம் போல தான் அலைவேன் அப்படின்னு சொன்னால் கீழுள்ள ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா சில குடும்பத்தில் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு பிரச்சனை சரியாயிடணும், அவ்வளோதான் மைண்டில் செட் பண்ணியிருக்காங்க தவிர பைபிளில் போட்ட மாதிரி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் யோசிக்க மாட்டுக்காங்க. காலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க, பல சூழ்நிலை, நிறைய பணம் தேவை இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல, பல காரியங்களை யோசிக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி உங்கள் வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுச்சுல, நீயோ மனம் திரும்பி. எந்த காரியத்தில் மனம் திரும்பணும்? உங்கள் கூட தேவன் தான் பேசுவார். சில குடும்பத்தில் புருஷனுக்கு தெரியாமல் கள்ள தொடர்பு, மனைவி தெரியாமல் கள்ள தொடர்பு, புருஷனுக்கு தெரியாமல் வேற யார்ட்டையோ பணம் வாங்கிடுறாங்க, மனைவி தெரியாமல் வேற யார்ட்டையோ பணம் வாங்கிடுறாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி நிம்மதியான தூக்கம் வரும்? நிறைய குடும்பத்தில் அப்படியும் நடக்கு. ஒரு குடும்பத்தில் கடன் வாங்கியிருக்காங்க, புருஷனுக்கு தெரியாது, உடனே ஃபோன், என்ன பிரச்சனை? தெரியாமல் கடன் வாங்கிட்டாங்க. இப்போ புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ள உடனே சண்டை வருது. ஏன் வருது? கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையாக மாறிடுது. நீயோ மனம் திரும்பி
கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஒரு மனுஷன் தப்பான வழியில போமாட்டான். ஏன்னா ஊழியத்துல வந்ததுக்கப்புறம் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, எங்க பார்த்தாலும் மனம் திரும்பி, திரும்பி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பக்கம் மனம் திரும்பினதான்ப்பா பரிபூரணமான ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில நான் 5 வருஷம் கண்ணீரோட அழுதுருக்கேன். நான் அழுது ஜெபம் பண்ணதுக்கப்புறம் என் பாவத்தை மன்னிச்சாரு, என் அக்கிரமத்தை மன்னிச்சாரு. நான் விக்கிரகத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன், மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன், மனுஷனை நம்பி லட்ச லட்சமா கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சு தான் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காரு. காரணம் என்ன? மனம் திரும்பி. என்கிட்ட ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன். ஆனாலும் கூட என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, பாவியா என் மேல கிருபையாருன்னு சொல்லி தாழ்த்த 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 அழகா தூக்கி எடுத்தார். அதே ஃபார்முலா தான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீயோ மனம் திரும்பி. இன்னைக்கு மனம் திரும்பாமல் இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் வியாதி, அப்புறம் வீட்டில் பிரச்சனை, அப்புறம் பிரிஞ்சு போகிறது, அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாமல், அப்புறம் வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்காம வெளியில் போய் தப்பு பண்ணுறது. இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த குடும்பத்தில் யாரோ மனம் திரும்பாமல் இஷ்டம் போல துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மையான அர்த்தம். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா கரெக்டாக இருந்தால் பிள்ளைகள் 90% சரியாயிடும். ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. அம்மா அப்பா யாரோ கரெக்டாக இல்லாமல் இருக்கும்போது தான் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தடுமாற்றம், பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, காலையில் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, நான் என் வாழ்க்கையில் பர்சனலாக நான் சொன்னேன். நான் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு மன்றாடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அழகா பரிசுத்தெல்லாம் நிரப்பினாரு, அந்நிய பாஷை தந்தாரு, வரங்களை தந்தாரு, கனிகளை தந்தாரு. இதெல்லாம் எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது தாழ்த்த 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 கிருபை தந்தாரு. அதே ஃபார்முலா அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதனால நான் எதை கற்றுக்கொண்டேனோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால். ஏன்னா நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பா வார்த்தைக்கும் கேட்கறது இல்லை, வீட்டில் பெரியவங்க வார்த்தைக்கும் கேட்கறது இல்லை, யார் சத்தத்துக்குமே செவி கொடுக்கறது இல்லை. பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் காலை வேளையில் உங்கள் பெட்ரூம் அளவுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே செல்ஃபோனில் வருது தெரியுமா? இதை நீங்கள் அசட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே செல்ஃபோன் மூலியமாக வருது. ஏன்? நீயோ மனம் திரும்பி. எந்த காரியத்தில் மனம் திரும்பணும் தேவன்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் செவி கொடுத்தால் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கீழே 6 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. அந்த 6 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கற்பனையை கை கொள்ளணுமா? உன்னை போல பிறனை நேசி. முதலாவது தேவன்கிட்ட அன்பு கூறணும், அதுக்கப்புறம் உன்னை போல பிறனை நேசிக்கணும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்ம அழகா செஞ்சாலே நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, பகை, பொல்லாத பல கேரக்டர் உள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அதனால கால வேளையில ஆழமா பேச வேண்டியிருக்கு. நீயோ மனம் திரும்பி அப்படின்னா இருதயத்துல ஃபுல்லா வேற காரியம் தான் இருக்கும். அவங்க எவ்வளவுதான் 1 மணி நேரம் ஜெபம்னாலும் சரி, அவங்க இருதயத்துல பார்த்தா உலக கவலை, இச்சையான காரியம், பொல்லாத காரியம், அருவருப்பான காரியத்தெல்லாம் இருதயத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு இந்த பிரச்சனைக்கு, எனக்கு அந்த பிரச்சனை சொல்லி ஓயாம புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்க இருதயம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்குத்தான் நான் மறுபடியும் சொல்றேன், நீயோ மனம் திரும்பி. மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்துல தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் தேவையில்லை எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. எல்லாம் வெளியில போயிடணும். ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு பால் வாங்குறாங்க, அந்த சட்டி நல்ல கழுவி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அது நம்ம இதயத்துக்குள்ள இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் ஒரு காரியமா இருக்கலாம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், தேவையில்லாத ஐக்கியமாக இருக்கலாம், தேவையில்லாத தொடர்பாக இருக்கலாம், தேவையில்லாத நபராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாம் வெளியில் போயிடணும். வெளியில் போனால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்தில் நினைப்பாங்க ஆசீர்வாதம் சீக்கிரமாக கிடைச்சிரும். ஆனால் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? நிறைய குடும்பத்தில் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, சாபம், விக்கிர வழிபாடு. என்ன பிரச்சனைனா முழுசா மனம் திரும்ப மாட்டாங்க.
முழுசா மனம் திரும்பினா முழுசா ஆசீர்வாதம் கிடைச்சிடும். பரிபூரணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கே மனம் திரும்புவோம், இன்னைக்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுதுன்னா எப்பொழுது? நீயோ மனம் திரும்பி, அதுக்கப்புறம் தான் அப்பொழுது. அதனால வசனத்தை வாசிக்கும்போது அப்பொழுது அப்படின்னால அதுக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கு? நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாய். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி மனம் திரும்பி சத்தத்தை செவி கொடுத்து கற்பனை கைக்கொள்ளும் போது உனக்கு நன்மை உண்டாகும்படி. முதல் பாயிண்ட் என்னது? உனக்கு நன்மை உண்டாகும்படி. இரண்டாவது, உன் தேவனை கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். நன்மைக்குள்ளதான் 5 விதமான ஆசீர்வாதம் வைத்திருக்காரு. ஒரு மனுஷன் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கையின் கிரியை தான் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, தேவன் நன்மையை வச்சுட்டாரு. அந்த நன்மைக்குள்ள அவங்க போய் வேலை பார்க்கும்போது கையின் கிரியையில ஆசீர்வதிக்கிறார். இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, கற்பத்தின் கனி ஆசீர்வாதம். அடுத்த சந்ததி பழுகி பெருகணும் அப்படின்னா தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அடுத்தாப்புல உன் மிருக ஜீவனின் பலனிலும், மிருக ஜீவன் கூட ஆசீர்வதிக்கிறார். அடுத்தாப்புல உன் நிலத்தின் கனியிலும். விவசாயம் பார்ப்பாங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லலாம். உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். பரிபூரணம் அப்படின்னாலே அந்த கிஃப்ட்டுக்குள்ள எல்லாமே உள்ள வந்துடும். பரிபூரணம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் எதுவுமே குறை இருக்காது. வீட்டில் எல்லாமே ஃபுல் 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 ஃபுல், எல்லாமே ஃபுல்லு தான். எதுவுமே கம்மியாக இருக்காது. எந்த ஒரு காரியமும் கம்மியாக இருக்காது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்து அன்பு கூற ஆரம்பித்தேன். அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் அந்த செய்தி கேட்கும்போது நமக்கு சற்று வித்தியாசமாக இருக்கும். உனக்கு நன்மை உண்டாகும்படி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா, அந்த மனுஷன் முதல்ல மனம் திரும்பி இருக்கணும். அந்த மனுஷன் முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்துக்கணும். அந்த மனுஷன் கர்த்தருடைய கற்பனை கை கொள்ளணும். அப்படிலாம் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். அந்த வேலை நீங்க நல்லா நோட் பண்ணணும். எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அப்ப பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும்னா எல்லாரும் தாழ்த்துவோம். நானும் தாழ்த்த போறேன், நீங்களும் தாழ்த்துங்க. எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதபடியில் வருகிறோம்ப்பா. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும்ப்பா. எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம் வைத்திருக்கீங்கப்பா. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வைத்திருக்கீங்கப்பா. நன்மையெல்லாம் வச்சுட்டீங்கப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொன்னீங்கப்பா. நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனையை நாங்கள் கை கொள்ளும் போதாப்பா இவ்வளோ ஆசீர்வாதம். நன்மை சொன்னீங்க, கையின் கீழில் ஆசீர்வதிப்புன்னு சொன்னீங்க, எல்லா விதமான ஆசீர்வாதம் சொல்லியிருக்கீங்கப்பா. கற்பத்தின் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கீங்க, நிலத்தின் ஆசீர்வாதம் சொன்னீங்க, மிருக ஜீவனுக்கு ஆசீர்வாதம் சொன்னீங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்புன்னு சொன்னீங்கப்பா. அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு மனம் திரும்ப சொன்னீங்கப்பா. நாங்கள் மனம் திரும்புகிறோம்ப்பா. சத்தத்துக்கு செய்விட சொன்னீங்கப்பா, சத்தத்துக்கு செய்வி கொடுக்குறோம்ப்பா. கற்பனை கைக்கொள்ள சொன்னீங்கப்பா, நாங்கள் கை கொள்கிறோம்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் பேசும்போது நாங்கள் அதை புரிந்து கொள்ளணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. அன்பு கூற அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு இந்த செய்தி கேட்டு மனம் திரும்புறதுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. கால வேளையிலே உங்கள் கிருபையெல்லாம் நிரப்புங்கப்பா. பரிபூர்ணமான அப்பா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தாழ்த்துறோம்ப்பா. உங்கள் வல்லமையெல்லாம் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய பிரசனத்தில் மூடு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ மகிமையின் ஆவியானவரே எங்கள் மேலே தங்கிருங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. ஞான வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. சத்துருக்குள்ள மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாலும் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவுன சகலவிதமான ஆசீர்வாதங்களும்
பெற்றுக்கொள்ளுங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், எங்கள் உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் மாறட்டும். எங்கள் சிந்தனை கிறிஸ்துடைய நினைவு ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய களஞ்சியம் அவனுடைய பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பிவிட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய சகல காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. உங்கள் பிள்ளையோட கர்த்தர் கூட தான்ப்பா ஆசீர்வாதம். இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கண்ணீரை தொடங்கியப்பா. அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய பாவம், மீறுதல் பாவம், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அப்பா கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும்ப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. கனி கொடுக்குற பிள்ளைகளை மாறட்டும்ப்பா. மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளைகளை மாறட்டும்ப்பா. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்படணும். உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. வெளிச்சத்தின் பிள்ளையா மாறணும்ப்பா. உலகத்துக்கு உப்பா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவனோட சிரசின் மேலே பரிபூர்ணமான ஆசீர்வாதி ராஜா. ஜெபித்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய சந்ததி பழகி பெறட்டும். கற்பத்துணியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க தாய் மூலியமா கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க. அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி வெளியிட்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா. அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் இன்னுமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னுமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்தில் திருமணம் முடிந்த பின்பாக பல காரியத்தில் பிரச்சனைகள், போராட்டம், இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டோம். விக்கிர வழிபாடுங்க, மாந்திரியம், பில்லி சுனியம், ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, இந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசாகிட்டு போகுதுப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்கப்பா. டெலிவரி போயிருக்காங்க, நார்மல் டெலிவரி தாங்கப்பா. படுத்த படுக்கையில் இருக்காங்கப்பா. பலவீனத்தோடு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவசர சிகிச்சையில் இருக்காங்க. ஐசியூவில் இருக்காங்க. மரண தருவாயில் இருக்காங்க. கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். உங்களுடைய தலைமுள்ள கரத்தின தொட்டு பூரண சுகமாக்கி தாங்கப்பா. காலைவேளையில் வேலைக்கு பொறுப்புறாங்க, விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி பொறுப்புறாங்க, வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் அப்போ போட் தொழில் பொறுப்புறாங்க. காலைவேளையில் வெளிநாட்டிலையும் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, தங்கியிருந்து படிக்கிறாங்க. எல்லா இடத்துல உள்ள ஜனங்களையும் உங்களுடைய கருத்தில் பண்ணிங்கப்பா. வேலை பார்த்துட்டே படிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கற்று சந்திக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் வேலைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கற்று சந்திக்கணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போகணும்ப்பா. எந்த ஒரு இடத்துலையுமே வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் முன்னும் பின்னுமாக தேவ தூதர் நிப்பாட்டுங்கப்பா. சகல குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. 24 மணி நேரம் போஷிக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. 24 மணி நேரம் கிருபை தந்த தேவன் நீங்க தான்ப்பா. 24 மணி நேரம் எங்க கூட இருக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எங்க கூடயே நீங்க இருக்கிறீங்கப்பா. அதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்திடுவோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல உள்ளத்துல பாரத்தோடு தான் இருக்காங்க. கடன் பிரச்சனை, லட்சக்கணக்காக கடன் இருக்குப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னும் நிறைய தேவைகள் இருக்குப்பா. இஎம்ஐ கட்டணும், குழுக்குள்ள பணம் அடைக்கணும், நகை கடன், ஃபைனான்ஸ் லோன் கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்காக எத்தனையோ காரியத்துக்காக, ஹாஸ்பிட்டல் செலவு, எத்தனையோ காரியத்துக்காக பணம் தேவை இருக்குப்பா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் பணம் தேவையோ
எல்லா தேவையெல்லாம் பரத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஜோதிகளின் பிதானத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் இறங்கி வருதுப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தரே கறந்துட்டு ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனர்களே அப்ப மினிஷன்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நான் மட்டும் மனம் திரும்பப்பா. தேசத்துல எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க எல்லாரும் காணப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபை எங்க எல்லாருக்கும் தாங்கப்பா. இன்னைக்கு பண்ண ஜெபம் அப்பா, யார் ஒருவர் கூட வீண் பேரோடப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. வேலைக்காக ஜெபிக்கிறங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தாங்க ராஜா. நிறைய குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பத்துல என்ன சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. எல்லா பலவீனத்துல நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்கப்பா. வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க, வேற வேற சூழ்நிலை இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதம் கட்டுறீங்க ராஜா. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய தலைமுறை எல்லாம் ஆசீர்வதித்தாங்க ராஜா. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, வறுமையில இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, நெருக்கப்பட்ட சொல்லிருக்காங்க, ஒடுக்கப்பட்ட சொல்லிருக்காங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக விடுதலை தாங்க ராஜா. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்போ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும். உங்க பிள்ளைகள் மூலியமாக அற்புத அடையாளம் நடக்கட்டும்ப்பா. யாரெல்லாம் ஊழியத்து கொடுக்குறாங்களோ சகல விதமான பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்துல தவறான வழி, தவறான காரியங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப். சில குடும்பத்துல செல்போன்ல பல மணி நேரம் தேவையில்லாத நபர், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், அது எதுவுமே வேண்டாம்ப்பா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளையா மாறணும். அந்த கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் எல்லா குடும்பத்தையும் கதை சந்திங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து இந்த நாளும் எங்கள் கூட நீங்கள் கூட இருக்கணும். உங்கள் நாம மையப்படுத்தும். நிறைய குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்குப்பா. வெளிநாட்டு பொண்ணில் ஆசைப்படுறாங்க. உமக்கு சுத்தமானால் அந்த வாசல் திறப்படட்டும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் என்ன சூழ்நிலை உபத்திரத்தோடு எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். நீங்கள் தொடரணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசிரிக்கணும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனுபவம் கொடுப்பதாக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.